அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலுல்லாஹ். இக்லாஸுடைய சிறப்பை பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். சூரா இக்லாஸ் குர்ஆனின் மூன்றில் ஒரு பகுதிக்கு சமம் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்திற்கு வந்த ஒரு மனிதர், யா ரசூலுல்லாஹ், சூரா இக்லாஸின் மீது எனக்கு பிரியம் இருக்கிறது என்று கூறினார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இதன் மீது நீ கொண்டுள்ள பிரியம் உம்மை சொர்க்கத்தில் சேர்க்கும் என்றார்கள். குல் ஹுவல்லாஹு அஹது. நபியே, நீங்கள் கூறுங்கள், அல்லாஹ் ஒருவன்தான். அல்லாஹ் தாலா தனது உள்ளமை மற்றும் தன்மை ஆகிய இரண்டிலும் தனித்து விளங்குகிறான். அவனுக்கு யாரும் இணை இல்லை. அல்லாஹ் ஷமது. அல்லாஹ் தேவையற்றவனாக இருக்கிறான். அல்லாஹ் எப்படியாப்பட்டவன் என்றால், அவனுக்கு யாருடைய தேவையும் இல்லை. நாம் நமது அனைத்து தேவைகளையும் நாட்டங்களையும் அவன் ஒருவனிடம் மட்டுமே வேண்ட வேண்டும். லம் எளிது வலம் யூலது. அவனுக்கு பிள்ளைகளும் இல்லை, அவன் யாருக்கும் பிறக்கவும் இல்லை. அல்லாஹ் படைப்பினங்களை போன்று தாய் தந்தை இல்லை. அவன் முற்றிலும் தனித்தவன். பலம் எக்குல்லாஹு குஹுவன் அகது. மேலும் அவனுக்கு ஒப்பாக யாரும் இல்லை. அல்லாஹ் தாலா ஒருவனும் தனித்தவனும் ஆவான். அவனுடைய உள்ளமை மற்றும் தன்மைகளில் எவரும் இணையாக துணையாக இல்லை. எல்லாம் வல்ல அல்லாஹ் நாம் எல்லோருக்கும் அவனது அனைத்து தன்மைகளின் மீதும் முழுமையாக நம்பிக்கை வைக்க அருள் புரிவானாக. இஸ்லாமிய மார்க்கத்தின் தனிச்சிறப்பே ஓரிரை கொள்கையாகும். அதனால்தான் இதர மதத்திலிருந்து தனித்திருக்கிறது. இந்த சூரா முழுவதிலும் ஓரிரை கொள்கையை பறைசாற்றப்பட்டிருக்கின்றது. அல்லாஹுடைய சில தன்மைகளும் விவரிக்கப்பட்டுள்ளன. அவற்றை மனதால் ஏற்காதவரை எவரும் முஸ்லிமாக முடியாது. அத்துடன் சகலவிதமான இணை கற்பித்தலை விட்டும் விலக்கப்பட்டுள்ளது.